செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே பொதுவாக இந்த ஹராமான விஷயங்களை பொறுத்தளவிலே கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் அந்த ஹராமான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், தடை செய்யப்பட்டவைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவன் உண்மையிலேயே அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும். ஏனால் முஸ்லீம் என்றாலே அல்லாஹுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிபவன் என்கிற அந்த கருத்துக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே அல்லாஹு தாலா விரும்புகின்ற அல்லாஹுடைய தூதரங்களுக்கு காட்டி சென்ற அந்த வழிகாட்டல்கள் முடிந்தளவு பின்பற்றப்பட வேண்டும். அதை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்ய வேண்டும். எனவே அல்லாஹு தாலா தடை விதித்தால் அதை தடையாகவும், அல்லாஹுடைய தூதர் அதை தடை விதித்தால் தடையாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒரு செய்தியை எங்களுக்கு கட்டளையாக